ஆகிடும். நல்ல விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயம் இல்லை, நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப், வாழ்த்துக்கள் லாவண்யா அவர்களுக்கு. அதாவது இந்த அப்துல் கலாம் ஐயா வந்து சொல்லியிருக்காங்க, இந்தியாவுடைய எதிர்காலம் இளைஞர்களுடைய கையில், மாணவர்களுடைய கையில் சொல்லிட்டு அதை நிரூபிக்கும் ஒரு சாதனை பெண்ணாக நான்லாம் இப்போ ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது இப்போ ஒரு புத்தகம் படிக்கிறாங்க, ஒரு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா நிறைய முன்னாடி முதல்ல வந்து இந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி பிகைண்ட் ஸ்க்ரீன் தான் அவங்க இருந்தாங்க இல்லையா, அதான் டைரக்டரா. இப்பயும் அப்படி தான், அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி தான் லைவ் ஓடிட்டு பின்னாடி தான் உட்காந்தாங்க. அவங்களை வந்து நாங்கள் வந்து இப்போது ஸ்க்ரீனுக்கு முன்னாடி அழைக்கிறோம். லாவண்யா அவர்களை திருவண்ணாமலைக்கும் எங்களுடைய மவுண்டூர், டாஃபா மற்றும் கீத பாரதி கலைக்கூடம் 3 அற்புதமான அமைப்பு சார்பாக வருகின்ற வரவேற்கிறோம். இவங்க தாங்க இந்த லாவண்யான்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் இப்போ டைட்டில் வரும் சில இயக்குனர், கதை, வசனம், இயக்கம். இவங்க தான் லாவண்யா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுன்னா நம்மளுக்கு எடுத்து எதுக்கு நம்ம வந்து மெசேஜ் சொல்லணும், ஏதாவது ஒன்று எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுப்பாங்க. ஆனால் அப்படி எடுக்காமல் நான் வந்து சமுதாயத்துக்கு மெசேஜ் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னேன். அந்த ஒரு உறுதிப்பாடு, அந்த ஒரு பாயிண்ட் வந்து நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். அதுக்காக முதலுக்கு உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ், வாழ்த்துக்கள். இப்போ வந்து இந்த படம் குறித்து, ஏன்னா இதோடைய முதல் படம், டெபு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காங்க. ஒரு இளைஞி சிங்கப்பெண் என்று சொல்லலாம். இவங்க இன்னும் பல சிகரங்களை தொடுவதற்கு நம்ம எல்லாருடைய ஆசீர்வாதம், வாழ்த்துக்களும், அதே மாதிரி நிறைகளையும் சொல்லுங்கள், முக்கியமாக குறைகளையும் சொல்லுங்கள். ஏன்னா குறைகளை சொன்னால் தான் அவங்க சமப்படுத்தி முடியும். அவங்களோட இங்கே இருக்க எல்லாருமே சீனியர் தான். அதனால் வந்து நம்ம குறைகளையும் சுட்டி காட்டுவது எந்த தவறும் இல்லை என்று நான் நினைக்கிறேன். இப்போ அவங்க அப்பா பேசிட்டாரு. மற்றவர்கள் வந்து சுருக்கமாக, நேரம் குறைவாக இருப்பேன், நம்ம தமிழ் புத்தாண்டு கொண்டாடணும், பார்த்துக்கிட்ட நேயர்கள் கூட சீக்கிரம் முடிக்க நான் தமிழ் புத்தாண்டு கொண்டாட போகிறேன் சொல்கிற அளவுக்கு நம்ம வைக்காத சீக்கிரம் முடிச்சிடலாம். முதலில் நான் நிரஞ்சன் அவர்களை அழைக்கிறேன், பாருங்கள். அதைத் தொடர்ந்து அண்ணன் பாரதி, அதைத் தொடர்ந்து நன்னா வினோத், மதன், நிறைவாக அன்பு சகோதரர் கார்த்தி, மணி கார்த்தி அவர்களை அழைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது, வாழ்த்துக்கள். இந்த தனிமனித சுதந்திரம், ஜனநாயகம் அப்படின்றது வந்து குடும்பத்துக்குள்ளே வந்து குடும்பத்திலேருந்தே தொடங்கணும் அப்படின்றது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருத்தர் வந்து இன்னொருத்தங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இவங்களை பண்ணக்கூடாது. ஸோ அந்த ஜனநாயக விஷயம் வந்து குடும்பத்துக்குள்ளே இருக்குன்றது ஃபஸ்ட்டு சினாரியோ. செகண்ட் சினாரியோ வந்து அதே ஜனநாயகம் வந்து காக்கப்படணும்னா இந்த மாதிரி ஓட்டுக்கு பணம் வாங்கி இது பண்ணாமல், எவ்வளோ கடினமான ஒரு சூழல் வந்தாலும் என்னோட வந்து அவர் அந்த காசே வந்தாலும் அது அவர் காசே வாங்காமல் வேண்டாம்னு சொல்லிட்டு குடும்பத்தோடு போயிட்டு அவங்களோட தனிப்பட்ட டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் அவங்க யாருக்கு போடுறாங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, குடும்பமாகவே இருந்தால்ன்றது. அதனால் சண்டையும் போட்டுக்க தேவையில்லை. குடும்பமாக இருக்கட்டும், தனிப்பட்ட ஜனநாயக உரிமை தனிப்பட்டதாகவே இருக்கட்டும். அதனால தான் 18 வயசுக்கு மேலேன்றது அவங்களோட உரிமையாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 சினாரியுமே வந்து ஒரே ஒரு திரைக்கதையில் கொண்டு வந்து ஒரு சின்ன நூலில் கனெக்ட் பண்ணி ஒரு ஃபேமிலி பேஸ்டாக சொல்லியிருக்காங்க. நல்லாயிருக்கு. நம்ம அனைவரின் சார்பாகவும் வாழ்த்துக்கள். இந்த குறும்படம் வாக்குரிமை இயக்கிய அன்பு சகோதரி லாவண்யா அவர்களுக்கு நமது அன்பு சகோதரர் திரைப்பட இசையமைப்பாளர் நிரஞ்சன் பாபு அவர்கள் மரியாதை செய்வார்கள். பொன்னாடை அணிவித்து உங்களுடைய பலத்த கரகோஷங்களின் நடுவில் மரியாதை செலுத்துவார்கள். இருக்கா, அதாவது சம்பிரதாயம், புரோட்டோகால் என்று ஒன்று இருக்கிறது. அதனால் அவர் தாழ்வை அணிவிப்பாமல் கைகளை தருவார். வாங்கிங்க, கைகளை வாங்கிங்க. அடுத்ததாக சம்பிரதாய முறை நாம் முடிந்துவிட்டோம். அதனால் வந்து பெண் கௌரவப்படுத்த வேண்டும் என்ற முறையில் என்னுடைய துணைவியார் சுஜாதா சரவணன் அவர்களுக்கு சால்வை அணிவித்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவிப்பார். வாங்க எல்லாருமே வந்துடலாம். ஒரு நிமிஷம் சுஜா, எல்லாரும் வந்துடலாம். நிரஞ்சன் நான் வாங்க எல்லாரும் வந்து நில்லுங்க. வாங்க எல்லாரும் வாங்க எல்லாரும் விஷ்ணு வாங்க, சொல்லுங்க வாங்க.
இப்போது பொன்னாடை அணிவிக்கும் அற்புதமான தருணம். பலத்த கைகோஷம் கரகோஷம் பலத்த கரகோஷம் எழுப்பி நாம் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். இந்த ஒரு மொமெண்ட் வந்து அவங்க லைஃப்பில் கண்டிப்பாக எப்பயும் மறக்க முடியாத ஒரு மொமெண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நான் புகைப்படம் எடுத்து பகிர்ந்து கொள்ளலாம். அடுத்ததாக அன்பு அண்ணன் பாரதி அவர்கள் பேசுவார். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்று சொல்வார்கள். அப்படி அற்புதமான ஒரு மனிதர் இந்த இடத்தை எங்களுக்கு கொடுத்து அன்போடு அவரே ஏற்கனவே சொன்னது மாதிரி எல்லா வேலையும் செஞ்சு இன்னும் எங்களுக்கு எப்பயுமே உறுதுணையாக இருப்பார். அவருக்கு உங்கள் அனைவர் சார்பில் ஒரு பலத்த கரகோஷம். நன்றி. அடுத்ததாக பேசுவார். இந்த 2 குறும்படமே வந்து மிக சிறந்த படம் தான். இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கரு யாருன்னா அதனுடைய டைரக்டர். இந்த கரு வந்து நம்ம எல்லாம் சொல்லுவோம், ஆண்கள் தான் படம் எடுக்கணும், ஆண்கள் தான் படம் வெளியீட்டு விழா பண்ணணும், ஆண்கள் தான் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு எல்லாமே வந்து ஆண் அந்த ஆண் வர்க்கமே வந்து அதை பிரதிபலிக்கும். ஆனால் இப்போ நம்ம ஊரில் முதல் முறையாக நம்ம கீதபாரதி கலைக்கூடத்தில் ஒரு பெண்மணி படம் எடுத்து இன்றைக்கி வந்து ஒரு சிறந்த படமாக இந்த ஓட்டு உரிமையை பற்றி, அதாவது சூப்பராக சொன்னாங்க. 15,000 தரோம். எவ்வளோ? 15,000. இந்த காலத்தில் பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்குறாங்க அந்த ஓட்டை. அதெல்லாம் இல்லாமல் ஈஸியான முறையாக அவரும் ஒரு அரசியல்வாதி தான். அவரும் ஒரு பெரிய அரசியல்வாதி. அவர் நினச்சா அந்த ஓட்டை வந்து ஈஸியாக பணத்தை வாங்கிட்டு செஞ்சுட்டு இருக்கலாம். ஆனால் மனிதன் இப்படி தான் இருக்கணுன்றது இந்த படத்தில் சொல்லி இவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு படம் எடுத்த தங்கை லாவண்யா அவர்களுக்கு எங்களது திருவண்ணாமலை கலைஞர்கள், திரைப்பட கலைஞர்கள், நாட்டுப்புற கலைஞர்கள், மேடை மெல்லிசை கலைஞர்கள் அனைத்து சார்பாக அவர்களுக்கு நன்றியும் மரியாதையும் நம் கைத்தட்டு மூலியமாக தெரிவிக்கின்றோம். நன்றி, வணக்கம். அண்ணன் கீதபாரதி கலைக்கூடத்தினுடைய நிறுவனர், தமிழ்நாடு நாட்டுப்புற நடிகர் சங்கத்தினுடைய திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய தலைவர் பாரதி அவர்கள் பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவிப்பார். அடுத்ததாக நன்னாரி வினோத் அவர்களுக்கு அன்பு சகோதரர் மதன் அவர்கள், சேட்டை சத்யா மதன் அவர்கள் இந்த திரைப்படத்தில் என்னுடைய ஓட்டு குறுப்படத்தில் கதாநாயகன் நடித்த நன்னாரி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து அவருக்கு மரியாதை செய்வார். உங்களுடைய கரகோஷம் கை கட்டலாம், எல்லாம் கை கட்டலாம். இந்த குறும்படத்தை இப்படி தான் வெளியிடணும், இதுக்கு ஒரு போஸ்டர் அடித்து தமிழ்நாடு முழுவதும் ஒளிபரப்பு பண்ணி, அதே மாதிரி இன்றைக்கி யூடியூப் சேனலில் இது நேரடி ஒளிபரப்பு பண்ணி இதெல்லாம் செய்யணும்னு அவருக்கு என்ன ஒரு இது அதெல்லாம் கிடையாது. கலைக்காக வாழ்ந்து கலைக்காக மக்களுடைய மனசில் போய் நிற்கணும். இது ஓட்டு உரிமை வந்து எல்லாருக்கும் கரெக்டானவங்களுக்கு போகணுன்றத ஒரு கொள்கையாக எடுத்து இன்றைக்கு இந்த 2 குறும்பட வெளியீட்டு விழாவையும் சிறப்பாக செய்த கவிஞர் சரவணன் அவர்களுக்கு இங்கே சால்வை அணிவித்து பாராட்டு இங்கே செய்யப்படுகிறது. சால்வை அணிப்பவர் சுகந்தன், திரைப்பட பாடகரும் இசையமைப்பாளருமான அன்பு சகோதரர் அவர்கள் இங்கே அணிவிக்கின்றார். சரவணன் அவர்களுக்கு நம்ம அனைவரும் பலத்த கைத்தட்டலோடு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து இப்போ 2வது படத்தை பற்றி யாராவது பேசணும்னா பேசலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஆண்களுக்கு இணையாக நாங்களும் சளைச்சவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லா துறையிலையுமே வந்து சம உரிமை கேட்டுட்ருக்காங்க. நாங்களும் வந்து இது செய்வோம் அதை செய்வோம்னு சொல்லிட்டு இப்போ திரைத்துறையிலையும் வந்து பாப்பா வந்திருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இந்த வாக்குரிமை ஷார்ட் ஃபிலிம் வந்து நான் பார்த்துட்டேன். ஆக்சுவலாக 35 ஷார்ட் ஃபிலிம் நம்ம காம்படிஷனில் கலந்துருக்கு. அதில் நான் பார்த்தது ஒரு சில ஷார்ட் ஃபிலிம் மட்டும்தான். ஏன்னா நிறையா பார்க்கறதுக்கு டைம் இல்லை, பார்க்கவும் கூடாதுன்ற ஒரு எண்ணமும் இருந்துச்சு எனக்கு. அதில் வந்து வாக்குரிமை சரி ஓட்டுன்னு சொல்கிறாங்களே, இப்போ எலெக்ஷன் வரப்போதே என்ன பண்ணியிருக்காங்க பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் பார்த்தேன். எனக்கு இவங்க பண்ணது 2 விஷயம் பிடிச்சிருந்தது. அதாவது என்னென்னா மெயினாக கேரக்டருக்கு நேம்
பாரதமூர்த்தி ரொம்ப ரொம்ப அது வந்து எனக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. ஏன்னா ஒரு கேரக்டருன்றது வந்து அந்த நேம் வைக்கிறது வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது. ஏன்னா சினிமாவில் நமக்கு தெரியாத விஷயங்கள் இல்லை. அந்த கேரக்டருக்கு நேம் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த பாரதமூர்த்தின்ற அந்த கேரக்டர் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அதே மாதிரி அப்பா மகனுக்கு உண்டான அந்த கான்வர்சேஷன் வச்சாங்கல்ல, இது இயல்பாகவே நடக்குது. நிறையா எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இது இயல்பாகவே இருக்குது. அப்பா ஒரு கட்சியில் இருக்கிறாரு, அம்மா ஒரு கட்சியில் இருக்கிறாங்க, அது இல்லாமல் பையன் ஒரு கட்சியில் இருக்கான். அப்போ என்னென்னா இந்த கட்சியில் கொடுக்குற அனைத்து சலுகைகளும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் கிடைக்கும்ன்ற ஒரு விஷயத்தெல்லாம் மாற்றி தெரிவித்து இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, ஓட்டுன்றது ஜனநாயக கடமை, அதை வந்து நியாயமாக தான் பண்ணணும், அதை விற்கக்கூடாது. அதாவது வந்து ஒரு குடும்ப கஷ்டம் இருந்து கூட நான் வந்து அந்த கடைசி நேரத்துலேயும் நான் வந்து பணம் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிற அந்த பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதே மாதிரி வந்து எல்லாருமே நடுவில் வந்து முடிஞ்சிடுச்சின்னு நினைப்போம். ஆக்சுவலாக வந்து எல்லாருமே வந்து அந்த கண்டென்ட் வந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது கரெக்டாக அதுக்கப்புறம் வந்து அந்த இவர் வருவார். அதுவும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க பாப்பா. அதே மாதிரி இன்னும் பெரிய திரையில் இவங்களை வந்து ஒரு பெரிய இயக்குனராக நான் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். அதே மாதிரி அடுத்தடுத்து அவங்க பண்ணுற ப்ராஜெக்ட்லேயும் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்க. இங்கே நிறையா கலைஞர்கள் இருக்காங்க, இசையமைப்பாளர் இருக்காங்க, டைரக்டர் இருக்காங்க. உங்கள் கூட வச்சுங்க. உங்களுக்கு என்ன உதவிகள் வேணும் அப்படின்னாலும் செய்யறதுக்கு நாங்கள்லாம் இருக்கோன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.